நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காத்தாடியும் பாலாவும் இல்லாமல் கிளாஸ்க்கு போயே பிடிக்கலடா. ஃபோன் பண்ணாங்களா? பண்ணானுங்க. அவனுங்களும் நம்மளை மாதிரி ஃபீல் பண்ணுவானுங்கள்ல. கிழிச்சானுங்க. தேட்டரா போய் படம் பார்க்குறது, ஹோட்டலாக போய் சாப்பிட்றதுன்னு சந்தோஷமாக இருக்கானுங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நேற்று நான் ஃபோன் பண்ணுறப்ப குயின்ஸ்லாண்ட் ஜெயிண்ட் வீலில் சுற்றிட்டு இருக்கோம், அப்புறமா கால் பண்ணிடா மச்சான்னு ஃபோனை கட் பண்ணிட்டானு. அவனுங்களை திருத்தவே முடியாதுடா. சஸ்பெண்ட் பண்ணது என்னமோ சம்மர் ஹாலிடே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் வச்சா அவனுங்க ஒரு நிமிஷம் மேலே அவனுங்க வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லைடா. நாளைக்கு மகாபலிபுரத்தில் வெள்ளைக்காரங்களோட சன்பாத் எடுக்கிறானுங்களாம். புதுச்செட்டி எங்கடா வாங்கலான்னு என்கிட்டயே கேட்குறானுங்க. ஆமாம், காலையிலேருந்து ஏன் எது யோசனையிலே இருக்க? ஒன்றும் இல்லையே. அந்த ஒன்றும் இல்லை தான் என்னன்னு சொல்லு. சொல்லுடா. போன வாரம் சீனியர்ஸோட கொஞ்சம் தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. அடப்பாவி, சொல்லவே இல்லை. ஏற்கனவே இவனுங்க பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாத டென்ஷன் தான் சொல்லலை. அவனுங்களை எதுவும் நீ திட்டலையே? திட்டெல்லாம் இல்லை மச்சான். அப்பாடா. அடிச்சிட்டேன். ஐயோ, என்னடா சொல்ற? அந்த இன்பா ஜெயா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதுக்கு அடிப்பியா? அடிச்சாச்சு, விடு. அவனுக்கு எப்படிடா உன்னை சும்மா விட்டானுங்க? அந்த இன்பா மட்டும் தனியா இருந்தான், மற்றவனுங்க யாரும் இல்லை. நான் அடிச்சேன்னு சொன்னா அசிங்கம்னு நினைச்சு மறைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா காரியம் பண்ணிருக்க? என்னடா பண்றது, ஜெயா கையை பிடிச்சி இழுத்தா பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதுக்காக சீனியர் அடிப்பியா? டேய், என்னடா மாத்தி பேசுறீங்க? சீனியராவது ஒன்னாவது நீங்க தானடா சொன்னீங்க நம்ம கிளாஸ்மேட் பொண்ணோட மானம் தான் முக்கியம்னு. அது சும்மா உன்னை ஏத்தி விடுறதுக்கு சொன்னது மச்சான். நீ வேற சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டை போட்டிருக்க. பிளான்லாம் பண்ணியா சண்டை போடுவாங்க? டென்ஷன் பண்ணா அடிச்சேன், அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் யோசிக்கல. சரி விடு, நீ அவளுக்காக சண்டை போட்டதும் ஜெயா ஃபீல் ஆயிருப்பாளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கும் உஷாரா இரு மச்சான். அந்த சீனியருங்க எப்படியும் பிரச்சனை பண்ணாம விட மாட்டானுங்க. நல்ல சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நீயே போய் மாட்டிக்காத. அப்புறம் ஜெயா வேற உன்னைய நினைச்சிட்டு இருப்பான்னு தோணுது. ஒரு மண்ணும் கிடையாது. அவளை விட ஜாஸ்தியா அந்த இன்பா தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுவும் சரிதான், பாத்துக்கோ மச்சான். போலாமா? போலாம். என்ன தமிழ்ங்க? அது வந்து பிரின்சிபல் என்ன பார்க்கணும்னு வர சொல்லியிருந்தாரு. பிரின்சிபலா? எதுக்கு? அது வந்து அது மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஓகே பண்ணிட்டாங்களா? இல்ல, பிரின்சிபல் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணு தமிழ். பணம் வாங்கிட்ட இன்னும் அடிமை மாதிரி நடத்துவானுங்க. ஆமா, நானும் வேணாம் தான் யோசிக்கிறேன். எதுக்கு பிரின்சிபலை பார்க்க வந்தோன்னு சொல்லவே இல்லையே. அது வந்து அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து பிரின்சிபல் கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான். ஓ, வாங்கிட்டியா? நாளைக்கு வந்து வாங்கிக்க சொன்னாங்க. நான் கிளம்புறேன். தமிழ் ஒரு நிமிஷம். லேட் ஆகுது வெற்றி, நான் அப்புறமா பேசட்டுமா? ஓகே, பாய். ஆமா, இந்த நேரத்துல இவளுக்கு பிரின்சிபல் ரூம்ல என்னடா வேலை? அதான் சொன்னாலே. எங்க சொன்னா? தட்டு தடு மாதிரி உளர்னா. டேய், என்னடா அவளை நீ சந்தேகப்படுறியா? சச்சா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு மச்சான். அநியாயமா சந்தேகப்படாத. வில்லேஜ் பொண்ணுங்க மச்சான். அந்த மாதிரி ஸ்பை எல்லாம் பண்ண மாட்டாங்க. சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்மள போட்டு கொடுத்தது நம்ம கிளாஸ்ல உள்ள சிட்டி பொண்ணு சிட்டி பையனா தான் இருக்கணும். உடனே ஓவரா நம்பிடாத மச்சான். இந்த விஷயத்துல அவளை நம்புறீங்களோ இல்லையோ, என்ன நம்புங்க. உன்னை நான் எப்பவுமே நம்புறேன்டா. நீ நம்புறது கரெக்டான்னு மட்டும் பாத்துக்க. அவளை பத்தி எனக்கு தெரியும், இதுக்கு மேல பேசாத. நான் ஒன்னும் தப்பா சொல்லல. ஒரு சின்ன டவுட்டை தூக்கி தூர போடு. உண்மையான ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். போலாமா?